இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூழ் காசுறது எப்படின்னு தான் அந்த வீடியோ தான் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நான் போட்டுட்டேன். மறுபடியும் அக்கா எனக்கு கூழ் காசுறது வீடியோ மறுபடியும் கொஞ்சம் போடுங்களேன்னாங்க. அதனால தான் மறுபடியும் போடுறேன். 2 கிலோ கெவுரு மாவு அரைச்சி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி 3 நாளே கரைச்சி எடுத்து வச்சிடணும். இது 2 கிலோ கெவுரு மாவு. ஒரு 2 கிலோ நொய் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அரை குடம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கணும் அளவு. இப்போ கொதிச்சோன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா நொய் வெந்துடுச்சு. இப்போ மாவு ஊற்றி நம்ம நல்லா கரைச்ச மாவு எடுத்து நல்லா கிண்டிக்கலாம். ஒருத்தர் ஊற்றிக்கிட்டே இருக்கணும், ஒருத்தர் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். லேடிஸ் எல்லாம் முடியாது, ஜென்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விடுறதுக்கு. இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். விடாமல் கிண்டணும். இது வந்து 2 கிலோ கெவுரு மாவு, 2 கிலோ நொய், மொத்தம் 4 கிலோ. இது தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் சுடுதண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா மாவும் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அலசி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அலசிக்கலாம், அதில் ஊற்றிக்கலாம். நல்லா விடாமல் கலரணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும், தீஞ்ச வாசனை வந்துடும். இப்போ கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம், விடக்கூடாது, கட்டி கட்டியாக ஆகிடும். கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். 2-3 பேர் இருந்தால் மாற்றி மாற்றி கிண்டிக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் வெந்துடும். நொய் வெந்துட்டாலே போதும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சுடுதண்ணி கூட வச்சு ரெடியாக வச்சுட்டோம்னா கூட நம்ம ஊற்றிக்கலாம். கட்டியாக இருந்தால் டக்குன்னு எடுத்து ஊற்றிக்கலாம். ஒருத்தர் பிடிச்சிக்கணும் பாத்திரத்தை, இல்லைன்னா டக்குன்னு கவுந்துடும். நல்லா பிடிச்சிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாதி வெந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். தண்ணி தொட்டு கையில் தொட்டு பார்த்தோம்னா நல்லா கையில் ஒட்டாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கூழ் வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.